இன்று நாம் ஜெயமோகன் எழுதிய யானை டாக்டர் என்ற புதினத்தை காண இருக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்க, ஜெயமோகன் நாகர்கோவிலை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. அப்புறம் இவரோட புதினங்கள் விஷ்ணுபுரம், கொற்றவை, அது மட்டும் இல்லாமல் நிறைய எழுதியிருக்காரு. சரிங்களா, கட்டுரை, சிறுகதைன்னு நிறைய எழுதியிருக்காரு. சரிங்களா, இவர் ஒரு இயற்கை ஆய்வாளர். சரிங்களா, யானையை பாத்திரமா, சரிங்களா, யானையை கதாபாத்திரமா சரிங்களா கொண்டு ஊமை, சென்னாய், மத்தகம் அந்த மாதிரி நிறைய கவிதை எழுதினவர். சரிங்களா, இந்த நம்ம பார்க்க போகிற யானை டாக்டர் அப்படிங்கிற குறும்புதினம் சரிங்களா அறம் என்னும் சொல்லியிருந்தோம்னா ஒன்றா இருக்குல்ல, அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெறுது. சரிங்களா, பாருங்க, நுழைவு முன் பகுதி. சரிங்களா, நுழைவு முன் பகுதி பார்க்க போகிறோமா. கவனிங்க. காட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்கும் யானைகளை காட்டின் மூலவர் என்பர். மார்க் பண்ணிக்குமா. காட்டின் வளத்திற்கு அதாவது அடிப்படையாக விளங்குவது டேஷ் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, இல்லை காட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்கும் யானையை டேஷ் என்பர். சரிங்களா, கேட்கலாம். ஓகேவா, டேஷ் என்பர் கேட்கலாமா. ஓகேவா, அடுத்தது பாருங்கம்மா. மனிதர்கள் அல்லாத உயிரினங்களில் தன்னை அறியும் ஆற்றலை பெற்றதும் மனிதர்களின் குணங்களில் பலவற்றை கொண்டதுமான யானைகள் நமது பண்பாடு கலைகளின் பிரிக்க முடியாத அங்கமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதாவது மனிதர்கள் மாதிரியே யானைக்கு மனிதர்கிட்ட இருக்கிற அனைத்து ஆற்றலும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்கிட்ட இருக்கிற அனைத்து குணங்களும் இருக்கு, மனிதர்கிட்ட இருக்கிற பண்பாடு, கலை எல்லாமே யானைகிட்ட மனிதன் அப்படியே ஒப்பிட்ட மாதிரியே யானைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவற்றுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் பல்வேறு இன்னல்களை இழைக்கிறோம். சரிங்களா, முன்னாடியே சொன்னால் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய விஷயங்கள் யானைக்குன்னு இல்லை, நிறைய மிருகங்களுக்கு நம்ம செய்கிறோம். சரிங்களா, ரொம்ப அதை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணுறோம். வானத்து நிலவும் மண்ணுலகத்துக்கு கடலும் போல் என்றும் அழுக்காத யானைகளின் பேருரு காட்சியை காண அவற்றின் தடத்தை பின்தொடர்வோம். சரிங்களா, அதாவது யானைங்கிறது ஒரு முக்கியமான சரிங்களா எல்லா விலங்குகளும் இருக்கு. ஆனால் அந்த யானை ஒரு கடவுள் மாதிரி. எல்லா கோயிலுமே பார்த்துருக்கீங்களா, யானைகள் சிறப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அது ஒரு கடவுளுக்கு நிகரானது. அதை போட்டு நம்ம கஷ்டப்படுத்துறது அப்படிலாம் இல்லாமல் அது நம்மளை மாதிரி இருக்கிற மாதிரி நம்மளும் அதை பின்பற்றி அதை கஷ்டப்படுத்தாமல் வாழ்வோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கம்மா. டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி வனத்துறையின் மிருக டாக்டராக 30 ஆண்டுகளுக்கு முன்னால் டாப் லிஸ்டுக்கு வந்தவர் அப்படிங்கிறாங்க. யாரு? நம்ம டாக்டர் கே என்று அழைக்கக்கூடிய டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி வனத்துறையில் மிருக டாக்டராக இருந்தவர். சரிங்களா, எப்போ 30 ஆண்டுகளுக்கு முன் நல்ல டாப் லிஸ்டில் அப்படின்னா நல்ல ஃபேமஸ் டாக்டரில் சரிங்களா மிருக டாக்டராக இருந்தவர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. டாக்டர் கே என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட அவர் என்ன அழைப்பாங்க? டாக்டர் கே. காட்டு மிருகங்களுக்கும் படுத்தப்பட்ட மிருகங்களுக்கும் மருத்துவ உதவி அளிப்பதை பணியாக கொண்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, என்ன சொல்ல வராங்கன்னா, காட்டு மிருகங்களுக்கும் சரிங்களா காட்டு மிருகங்கள் ஒவ்வொன்றையும் நல்லா பழகுவாராம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒரு மருத்துவ உதவி செய்கிறவராக தன்னுடைய பணியாக வச்சிருந்தவர் டாக்டர் கே என்று அழைக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மெல்ல மெல்ல யானைக்குரிய சிறப்பு மருத்துவராக அறியப்பட்டார். சரிங்களா, அவர் மிருக டாக்டராக இருந்தார், ஆனால் யானைகளுக்கு ஒரு சிறப்பு மருத்துவராக அறியப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, யாரு? நம்ம டாக்டர் கே அப்படின்னு சொல்லலாமா. தமிழக வனத்துறையில் யானைகளை பற்றி நன்கறிந்தவர் என்று
ஆன பின்னர் எங்கே யானைக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அவர்தான் செல்ல வேண்டும் என்ற நிலை வந்தது. அதாவது அவர் யானைக்கு அப்படின்னு ரொம்ப பரவலா இருந்ததுனால தமிழக வனத்துறையில யானைகளுக்கு ஒரு யானை டாக்டர் சிறப்பா இருக்கிறவரு அப்படின்னு தெரிஞ்சதுனால எந்த யானைக்கு எந்த இதுவும் நடந்தாலுமே இவரு தான் அதை போய் பார்க்குற மாதிரி இருந்ததாமா. அந்த நிலையாச்சாமா. இந்தியாவில் மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் உலகத்தின் பல நாடுகளில் உள்ள யானைகளுக்கும் அவர்தான் மருத்துவ ஆலோசகர். அதாவது இந்தியான்னு மட்டும் இல்ல, வெளிநாடுகளுக்கும் அவர் ஒரு மருத்துவ ஆலோசகராக இருந்தார். எதுக்கு? யானைக்கு. அவரை சிறப்பு வாய்ந்தவர் தான் இந்த யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. சரிங்களா? டாக்டர் கே யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள் தான் இந்திய வனவியல் துறையின் மார்பறிங்கம்மா இந்திய வனவியல் துறையின் கையேடுகளாக இன்றும் உள்ளது. யார் கூறிய விதிமுறை கேட்கலாம். டாக்டர் கே கூறிய யானையை எப்படி பாதுகாக்கணும், யானை எப்படி வளர்க்கப்படணும்னு ஒவ்வொரு யானை குறித்த செய்தியும் இந்திய வனவியல் துறையில கையேடாக கொண்டது யாரோடது அப்படின்னா நம்ம டாக்டர் கேவோடது அப்படின்னு பெருமையை சொல்லலாம். கிட்டத்தட்ட அதே குறிப்புகளின் இன்னொரு வடிவமே காசிரங்கா காண்டாமிருகங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்கிறார்கள். அதாவது அவர் கூறிய அந்த விதிமுறைகள் யானைகளுக்கு மட்டும் இல்லாம காசிரங்கா காண்டாமிருகங்களுக்கும் அது பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஒரு முறை முதுமலையில் ஒரு யானைக்கு கால் வீங்கி அது காட்டில் அலைவதாக தகவல் வந்தபோது டாக்டர் கேயுடன் நானும் வனத்துறை அதிகாரி என்ற முறையில் சென்றேன். அதாவது ஒரு முறை என்னாச்சாமா, அதாவது முதுமலை காட்டுல என்ன சார் ஆச்சு அப்படின்னா, ஒரு யானைக்கு கால் வீங்கிருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே நாங்கள்லாம் போனோம். யாரு? இந்த கதையை எழுதுகிற ஜெயமோகன் மற்றும் அந்த டாக்டர் கேவோட ஒரு வனத்துறை அதிகாரியாக போறாரு. சரிங்களா? காட்டுக்குள் அந்த யானை இருக்கும் இடத்தை குறும்பர் ஏற்கனவே கண்டு வைத்திருக்கிறார்கள். அதாவது அந்த காட்டுக்குள்ளே சுத்துறவங்கலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? யாரும் குறும்பர் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அந்த யானை எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. அவர்களை ஏற்றிக்கொண்டு ஜீப்பில் காட்டுக்குள் நுழைந்தோம். அந்த யானை எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்ப அவங்கள கூட்டிக்கிட்டு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நாங்க நோக்கி ஜீப்ல போறோம். அதுவும் பழங்கால குதிரை பாதை தான். சரிங்களா? நாங்க போற பாதை அந்த பழங்கால குதிரை பாதை தான். சரிங்களா? நெடுதூரம் சென்ற பின் ஜீப்பை நிறுத்திவிட்டு நானும் டாக்டரும் காட்டுக்குள் சரிவில் இறங்கி சென்றோம். ரொம்ப தூரம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஜீப் போக முடியாது. அதனால நானும் டாக்டரும் இறங்கிட்டு அப்படியே நடந்து அந்த சர்க்கிள்ல ஏன்னா காடுன்னா அந்த சர்க்கிள் எல்லாம் இருக்கும்ல, அதில் இறங்கி போறோம். துப்பாக்கியுடன் 2 வனக்காவலர்களும் மற்ற பொருள்களுடன் 2 குறும்பர்களும் எங்களுடன் வந்தன. சரிங்களா? யாரு? 2 குறும்பர்கள் மற்றும் இல்லாம துப்பாக்கியுடன் வனக்காவலர்கள்லாம் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. யாரு கூட? டாக்டர் கேவோடையும் அந்த வனத்துறை அதிகாரி மற்றும் இந்த புதினத்தின் ஆசிரியர் ஜெயமோகன் கூட போறாங்க. சரிங்க? உடலை அறுக்கும் வேய் மூங்கில் இலைகள் மார்பணியுமா, உடலை அறுப்பது டேஷ் மூங்கில், வேய் மூங்கில் இலைகளை அகற்றி டாக்டர் கே முன்னால் சென்று கொண்டே இருந்தால். சரிங்களா? அந்த வேல் மூங்கில் அப்படிங்கிறது அந்த சதையை அறுக்கிறது. சரிங்களா? அந்த யானை சதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அதை அறுக்கிறது என்ன அப்படின்னா வேல் மூங்கில். அந்த இலையை எடுத்துட்டு டாக்டர் கே முன்னாடி போயிட்டே இருக்காரு. தரையில் உள்ள வேர் முடிச்சுகள் என் கால்களை தடுக்கின. போற வழியில் அந்த தரையில் உள்ள ஒவ்வொரு வேர் முடிச்சுகளை, ஏன்னா காட்டில் போறாங்களா பார்த்து போகணும். அவர் அப்படியும் அந்த ஜெயமோகன் அவர் காலை அந்த வேர் முடிச்சுகள்லாம் தடுக்கிச்சு அப்படிங்கிறாரு. 70 நெருங்கினாலும் டாக்டர் கே மிக கச்சிதமான உடல் கொண்டவர். டாக்டர் கேக்கு 70 வயசு ஆக போனாலும் அவர் ஒரு கச்சிதமான உடல், அதாவது ஸ்ட்ரென்த்தா, இன்னும் ஸ்ட்ரென்த்தா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. காடு அவருக்கு மீனுக்கு கடல் போல, அதாவது காடு. சரிங்களா? ஒரு மீனுக்கு எப்படி கடல் ரொம்ப இதாத்தானே இருக்கும், அந்த மாதிரி காடுக்கு அவர் ரொம்ப பயப்படாம எல்லாத்துக்கும் துணிஞ்சு போவாரு.
கொஞ்ச நேரத்தில் காட்டில் யானைகளின் நெடுமெளிதாக வர ஆரம்பித்தது. சரிங்களா, அதாவது வந்து அந்த யானை வருதுன்னா அதுக்கான அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிச்சதாமா. யானைகள் ஏற்கனவே எங்களை கவனித்து விட்டன என்று தெரிந்தது. அப்போதான் எங்களுக்கு என்னாச்சுன்னா அப்போதான் தெரிஞ்சிச்சு என்னன்னா யானை வந்து நாங்கள் வந்ததெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கு. மெல்லிய யானை உருமல் கேட்ட புல்வெளியில் 12 யானைகள் கூட்டமாக நிற்பதை கண்டோம். சரிங்களா, ஒரு மெல்லிய யானை வந்து உருமலிடுது. சரிங்களா, நீங்கள் யானைக்கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பயமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து 12 யானைகள் வந்து கூட்டமாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோம். எப்போ அப்படின்னா ஒரு யானை வந்து லைட்டாக உருமிச்சு. சரிங்களா, எங்கள் கண்களை ஓட்டிய போது மேலும் 6 யானைகள் மூங்கில் புதர்களுக்குள் மேய்ந்து கொண்டிருந்தன. சரிங்களா, இங்கே ஒரு 12, அங்கே ஒரு 6 வந்து புல்வெளியில் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு. அவற்றின் அருகே 4 குட்டி யானைகளும் நிற்பது தெரிந்தது. செத்தோண்டா நம்ம, அவர் முடிவு பண்ணிட்டாரு. இங்கே ஒரு 12, அங்கே ஒரு 6, இன்னொரு 4 குட்டி வேற. படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒருத்தர் அடித்தாலும் வாரத்துக்கு டெய்லி ஒவ்வொருத்தர் அடித்தாலும் வாரத்துக்கு ஒருத்தர் ஃப்ரீயாக இருப்பான். அந்த மாதிரி வந்து நிறைய யானைகள் வந்து இவர் பயப்படுறாரு. டக்குன்னு யாராக இருந்தாலும் பயமாக தானே இருக்கும். டாக்டர் கே தன் கருவிகளை எடுத்து பொருத்தி கொண்டார். டாக்டர் வந்து தனக்கு தேவையான கருவிகள் நம்ம எடுத்துக்கணும்ல. ஏன்னா யானை கிட்ட ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்யணும். யானை கிட்ட போகிறோம், டக்குன்னு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான், சட்னி தான் நம்ம அன்றைக்கி. அப்புறம் தோசைக்கு தக்காளி சட்னி தான் அப்புறம் என்ன, அந்த மாதிரி ஆகிடும். அதனால டாக்டர் கே வந்து தனக்கு தேவையானலாம் கரெக்டாக இது பண்ணிக்கிறாரு. சிறிய துப்பாக்கி போன்ற ஒன்று. சரிங்களா, என்னென்ன எடுத்துக்கிறாரு? சிறிய துப்பாக்கி. ஏன்னா ஊசி போட்டு தானே அதை அறுத்து எடுக்க முடியுமா, அப்படியே அறுத்து மிதிச்சிடும். அதில் மாத்திரையை குண்டாக இருக்கும். சரிங்களா, அது மாத்திரையே குண்டாக இருக்கும். அந்த துப்பாக்கியில் சுட்டா புல்லட் போகாது, மாத்திரை போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. யானையை கூர்ந்து தொலை நோக்கியால் கவனித்தார். யானையை வந்து அந்த அடிப்பட்ட யானையை வந்து தொலைநோக்கியால் அந்த கவனிக்கிறாரு. சரிங்களா, துப்பாக்கி சொல்கிறோம்னா குறிப்பாப்போம்ல அந்த மாதிரி பார்க்குறாரு. அதன் எடையை அவதானிக்கிறார் என்று தெரிந்தது. அது வந்து எவ்வளோ எடை இருக்கும் அப்படின்லாம் அவர் கணிக்கிறாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியுது. எடைக்கு ஏற்பதான் அந்த யானைக்கான மயக்க மருந்தின் அளவை தீர்மானிக்க முடியும். மார்க் பண்ணிங்கம்மா, ஒவ்வொரு யானைக்கான எடையை பொறுத்தே அதற்கான மயக்க மருந்து வந்து அளவை வந்து தீர்மானிக்க முடியும். மார்க் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமானது. அவர் முழுமையாக தனக்குள் மூழ்கி வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தேன். ஏன்னா வந்து அவர் யானைக்கிட்ட நெருங்குறாரு அப்படிங்கிற பட்ச வரைக்கும் அவர் வந்து முழுமையாக, சரிங்களா, அதில் வந்து முழுமையாக அந்த வேலையில் வந்து கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். சரிங்களா, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் போச்சுன்னா அவ்வளோதான், அன்றைக்கி யானைக்கு நம்ம சட்னி தான். அதனால் அவர் ரொம்ப ஒரு சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரிங்களா, கருவிகளை பொருத்தி கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்க்கிறேன் என்றார். அதாவது கருவிகளை எடுத்து ரெடியாக வச்சிட்டாரு, கட்டபொம்மன் மாதிரி, யார் வீரப்பன் மாதிரி. சரிங்களா, எடுத்து வச்சுட்டு இருங்க, நான் போய் பார்க்குறேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு நம்மளால் தைரியமாக போகிறாரு. அவரிடம் எதுவும் சொல்ல முடியாதென்று ஏற்கனவே நான் நன்றாக அறிந்திருந்தேன். போகாதீங்க அப்படின்லாம் நான் சொல்ல முடியாதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால நானும் எதுவும் சொல்ல முடியல. அவர் வந்து நீங்கள் இங்கே இருங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு முன்னாடி. அந்த யானை பெரிய மரத்தடிக்கு பக்கத்திலே நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அதான் நம்ம பேசுகிற வழக்கிலே சொல்கிறாரு. அந்த யானை எங்கே இருக்கான், நம்ம அதாவது நம்மளுக்கு பக்கத்துலேயே பெரிய மரத்துக்கிட்ட நின்றுட்டுருக்கு. கீழே விழுந்தா அடிபற்றும். என்ன நினைக்கிறாரு, ஊசி போட்டுனா யானை வந்து கீழே விழுமா, அங்கே எங்கேயாவது சரிஞ்சு விழுந்துரும், அடிபற்றும். அதுக்கு அதை கொஞ்சம் சதுப்பு பகுதிக்கு, சரிங்களா, நல்ல சமமான பகுதிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. சரிங்களா, நல்லா சமமாக இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா சாய்வான இடத்துல இருந்தால் கீழே விழுந்துரும். மற்ற யானைகள் விவரம் புரியாமல் ரெசிஸ்ட் பண்ணணும் என்றார். அதாவது இங்கிலீஷில் சொல்கிறார், மற்ற யானைகள் வந்து அதெல்லாம் மற்ற யானைகளுக்கு நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்லாம் தெரியாமல் அதை வந்து கவனம் திசை திருப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. யானைகளுக்கு தெரியாமல் இந்த காயத்துக்கு காரணம் மனுஷங்கதான்னு என்று கேட்டேன். யானைக்கு தெரியுமா, இவர் கேட்குறாரு, யார் ஜெயமோகன் வந்து கேட்குறாரு, யானைக்கு தெரியுமா இதுக்கெல்லாம் மனுஷங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரியே கேட்குறாரு. கண்டிப்பாக
ரொம்ப நல்லா தெரியும் என்றார். யாரும் நம்ம டாக்டருக்கு. என்ன அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? ஏன்னா வந்து நம்ம வந்து உருவத்தை வைத்து ஒருவரை எடை போட முடியாது சரிங்களா. எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. மனிதனின் கீழ்மைகள் நாள்தோறும் வளர்வதன் சாட்சியாக யானைகளின் மரணங்கள் நிகழ்கின்றன சரிங்களா. மனிதனின் ஒவ்வொரு கீழ்த்தரமான செய்திகளும் ஒவ்வொரு நாள்லையும் வந்து நடக்குது. அதன் சாட்சியாக தான் யானைகள் ஒவ்வொன்றும் மரணம் அடைகிறது அப்படிங்கிறாரு. சுற்றுப்பயணம் என்ற பெயரில் காட்டுக்கு வரும் வசதியானவர்களும் படித்தவர்களும் குடித்துவிட்டு வெறியுடன் காட்டு மரத்தின் மீது வீசி எறியும் மது குப்பைகள் சரிங்களா. மது குப்பிகள் மிகவும் ஆபத்தானவை. என்னமா முன்னாடி சொன்னேன்ல, நம்ம வசதியானவங்க படித்தவங்கலாம் வந்து இந்த மதுவெல்லாம் குடிச்சிட்டு தன்னோட சுகத்திற்காண்டி மதுவெல்லாம் குடிச்சிட்டு அந்த காட்டுக்குள்ள மது குப்பைகளை போடுறது ரொம்ப ஆபத்தானது. மற்ற எந்த மிருகத்தை விடவும் யானைகளுக்கு மிக அபாயகரமானவை சரிங்களா. மற்ற மிருகங்கள் கூட ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். பட் அது அந்த குப்பைகள்லாம் வந்து குப்பிகள்லாம் மது குப்பிகள்லாம் யானைக்கு ரொம்ப அபாயகரமானவை. யானையின் அடிக்கால் மணல் மூட்டை போன்றது. எது போன்றதான்? யானையின் அடிக்கால் மணல் மூட்டை போன்றது. மரத்தடியில் கிடக்கும் குப்பையின் பாகங்கள் அதன் மகத்தான எடை காரணமாக பாதங்களுக்குள் முழுக புகுந்துவிடும் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து மரத்தடியில் கிடக்கிற ஒவ்வொரு குப்பையும் சரிங்களா, அந்த அந்த யானையின் பாதம் வந்து மணமூட்டை போன்றது, அந்த வந்து அந்த மணல் மூட்டை போன்றது. அது பட்டக்குன்னு ரொம்ப இதாக ஏறிடும் சரிங்களா. அது வந்து ஈஸியாக வந்து யானைகளின் கால்களில் வந்து பூந்துரும். நடக்க உள்ளே செல்லும். அந்த யானைகளுக்கு குத்தணும்னா நம்மள மாதிரி மனிதர்கள் மாதிரி உடனே இதாக இருக்காது. அது வந்து நடக்க அது காலில் போய் இன்னும் வந்து ரொம்ப உள்ளே போயிடும். அதன் பின்னால் யானையால் நடக்க முடியாது. நடக்க உள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் நடக்க முடியாது. அதுக்கே தெரியும் சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வலி அப்படிங்கிறது வந்து தெரிந்த ஒன்று தானே. அது மாதிரி யானைக்கும் தெரியத்தானே போகுது. காயம் சீல் வைக்கும்னா அந்த கம்பெனி சீல் வைப்பேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சீலா சார்? என்ன கம்பெனின்னு கேட்டுறாதீங்க. சீல் வைக்கும் அப்படின்னா சீ பிடிச்சிக்கும் சரிங்களா. நம்மளுக்கு எங்கேயா அடிபட்டு நம்ம ஒரு மாதிரி சீ பிடிச்சிக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த மணல் மூட்டை போன்ற காலின் அந்த பாட்டிலாம் ஏறி அது இன்னும் நடக்க அது அப்படியே சீல் பிடிச்ச மாதிரி ஆயிடும், சீ பிடிச்சிடும். குருதி பாதைகளையோ எலும்பையோ அவை தொட்டு விட்டதென்றால் அதன் பின் யானை உயிருடன் எஞ்சாதுன்னா மிஞ்சாது சரிங்களா. அந்த காலில் ஏறி சீ வச்சோடனே அது குருதி பாதையோ சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் எலும்பையோ ஏதாவது இல்லை பட்டுருச்சுன்னா அந்த யானை வந்து உயிருடன் இருக்கவே கஷ்டம். பாருங்கள், மனிதர்கள் ஒரு சின்ன தப்புனால எவ்வளோ யானைகள் வந்து கஷ்டப்படுது. ஆனால் உயிர் போகிற வழி இருந்தாலும் யானை அலறாது துடிக்காது. அந்த இடத்துல தான் நம்ம ஆளுங்க வந்து அதை ஒரு பாசிட்டிவ்னஸாக எடுத்துக்கிறாங்க. அது வந்து என்ன உயிர் போகிற வழியாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப துடிக்காது. நம்மளாம் தான் ஐயோ அம்மா அலறுவோமா, அந்த மாதிரிலாம் அலறாது. கண் மட்டும் நல்லா சுருங்கி இருக்கும். அது கஷ்டப்படுதுங்கிறதுக்கு சாட்சியா அதோட கண் மட்டும் சுருங்கி போயிருக்கும். உடம்பு அங்கங்க அதிரும். அதுக்கு அப்பப்போ உடம்பு அங்கங்க அதிரும். யானை சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்தே கொடுக்காம கூட அறுவை சிகிச்சை பண்ணலாம். அந்த யானை வந்து சம்மதிச்சா அப்படின்னா யானை வந்து ஓகே சொல்லணுமா சார் நினச்சிடாங்க. யானை வந்து எதுவும் பண்ணாமல் நம்மள்ட்ட வந்து எதுவும் இதாகாமல் இருந்ததுன்னா மயக்க ஊசி போடாமல் அந்த குப்பையை எடுத்து அறுவை சிகிச்சை பண்ணிடலாம். அந்த அளவுக்கு பொறுமையாக ஒத்துக்கிட்டு நிற்கும் சரிங்களா. அந்த அளவுக்கு கூட சில யானைகள் வந்து பொறுமையாக வந்து ஒத்துக்கிட்டு இருக்கும். என்ன ஒரு படைப்பு சரிங்களா. அந்த யானை பாருங்க என்ன ஒரு படைப்பு. நம்ம மனுஷனா இருந்தால் ஊசி போடாமல் எடுக்காதீங்க, மயக்க ஊசி போட்டுருங்க, ஐயோ அம்மா ஆஸ்பத்திரியை கத்தி ஒரு இது பண்ணிடுவோம். ஆனால் அந்த யானை பாருங்க, அந்த நேரத்தில் கூட தன்னோட சத்தம் கூட, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் சொல்கிறேன். மற்றவங்களுக்கு வந்து அது கத்தக்கூடாதுன்னு இருக்குன்னு நினைக்கலாம். அந்த இடத்துல தன்னுடைய சத்தம் கூட வெளியே வரக்கூடாது. அது கூட வந்து நம்ம கஷ்டப்படுறோன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிது பாருங்க.
கடவுள் அவரோட நல்ல மனநிலையில் படைச்சிருக்கிறார். சரிங்களா, ஒவ்வொரு யானையும் வந்து ஒரு நல்ல மனநிலையில கடவுள் வந்து படைச்சிருக்காரு என்று சொல்லிக்கொண்டே டாக்டர் கே ஓடையை கடந்து இறங்கிறார். சரிங்களா, இப்படிலாம் பேசிக்கிட்டே டாக்டர் வந்து ஓடையை கடந்து இறங்குறாரு. சரிங்களா, யானைகளை நெருங்கிய போது நடுவே நின்ற பெரிய பிடினா என்ன, பெண் யானை உறக்க பிளிரியது. யானைகிட்ட நெருங்க போகிறாங்க, நெருங்கினோடனே பெண் யானை பிளருது. சரிங்களா, பிளருது. டேய் வந்துடாத, நீ இன்னைக்கு சட்னி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது காமிக்குது, கோவத்தை காமிக்குது. அதை கேட்ட மற்ற யானைகளும் பிளறின. அதை பார்த்தோன்னே மற்ற யானைகளும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தம்பி வந்துடாத, முடிஞ்சு போச்சு. அவை டாக்டர் கேயை நோக்கி திரும்பின. அந்த ஒவ்வொரு யானையும் டாக்டர் கே வந்து நோக்கி திரும்புது. பிடி யானையின் காதுகள் வேகமாக அசைந்தன. டென்ஷன் ஆயிடுச்சு, நம்ம ஆளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு யானைக்கு. என்ன நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், இந்த ஆள் வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு. அதனால அதோட காதுகள்லாம் வேகமாக அசைக்குது. தலையை வேகமாக குலுக்கியபடி டாக்டரை நோக்கி வந்தது. அந்த பிடி யானை என்னாச்சு, தலையை வேகமாக இது பண்ணுது, காதை வேகமாக ஆட்டிட்டு கிட்ட வருது. நம்மளா தான் அடேங்கப்பா சாமி பிச்சுக்கிட்டு ஓடி இருப்பான், நேரம் பின்னாடி பார்த்துருக்க கூட மாட்டோம். டாக்டர் கே அசையாமல் நின்றார். நம்மளால் என்ன பண்ணுறாரு, அசையாமல் நிற்கிறாரு. நீ வா, நான் பார்க்குறேன், நீ என்னதான் பண்ணுறேன்னு பார்க்குறேன், வாப்பா நீ அப்படின்னு நிற்கிறாரு. அது மேலும் தம்பி, நான் இது வந்து டாக்டர் கே, அவர் டாக்டர்னால சமாளிக்கிறார், நீங்கள் பாட்டுக்கு நானும் நிற்பேன்டா அப்படின்னா டாக்டர் கேடா நான், நீங்கள் பாட்டுக்கு யாராவது யானை முன்னாடி போயிட்டு நீங்கள் தலையாசன நீங்கள் நேராக இருந்தீங்கன்னா அவர் ஒரே மிதி தான், சக்தி தான். அப்புறம் பார்த்துக்க, நீ பாட்டுக்கு உன் வீரத்தை காட்டுற மாதிரி வீரம் சாங்க நினச்சி வீரமாக போனா அப்புறம் தூரமாக போயிடுவோம், அப்புறம் பார்த்துக்க, சரியா? இதெல்லாம் ஒரு கதைக்கு தான், நீ பாட்டுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், நேராக ட்ரை பண்ணால் அவ்வளோதான், அன்றைக்கி நீ தோசைக்கு சட்னி தான், பார்த்துக்க. அது மேலும் தலையை குலுக்கி எச்சரிக்கை விடுப்பது போல பிளிரிக்கொண்டு இன்னும் 2 அடி முன்னால் வந்தது. அது எச்சரிக்குது, வராத, உன் கோட்டை தாண்டி, வடிவேல் சொல்கிற மாதிரி உன் கோட்டை தாண்டி என் கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன், நீயும் வராத அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்டேஷன் கொடுக்குது, தம்பி வராதேன்னு. யானை தலையை குலுக்கினால் அது எச்சரிக்கிறது, தாக்குவேன் என்று அர்த்தம். யானை வந்து தலையை குலுக்குனா தம்பி தெரிஞ்சுக்குங்க, இது உங்களுக்கும் தெரிய வேண்டியது. யானை எப்பயாவது உங்களை பார்த்து தலையாட்டிச்சுன்னா பின்னாடி பக்கம் ஓடிடு, அது உன்னை வச்சு செய்ய போகிறேன்னு அர்த்தம், பார்த்துக்க, தாக்குவேன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட வந்து ஜாலியாக பேசுகிற மாதிரியே நான் ஆற்றணும்னு ஆசைப்பட்றேன், ஓகேவா? என் இதய துடிப்பை என் காதுகளில் கேட்டேன். யாரு, நம்ம ஜெயமோகன். டாக்டர் கே மாதிரி அவருக்கு இல்லை, அவர் வந்து நெஞ்சில் பட்டன்னு அடிக்கிறது அவருக்கு காதிலே கேட்குறான். ஏன்னா வந்து யானை கிட்ட வந்துட்டு இருக்கு, என்ன இருந்தால் பாட்டு நின்றுட்டு இருக்காருன்னு அவருக்கு ஒரே பயம். டாக்டர் கே அசையாமல் சில நிமிடங்கள் நின்றார். அப்படியும் நம்மளால் அசையலை, நின்றுட்டு இருக்காரு. யானையும் அசையாமல் நின்றது. நம்மளை பார்த்த யானையும் வந்து என்ன இவர் நிற்கிறாரு, சரி நம்மளும் நிற்போம், போறாரான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நிற்கிது. டாக்டர் கே மேலும் முன்னே சென்றார். நம்மளால் அடுத்து அடி வச்சு மேலே முன்னாடி போறாரு. இப்போது அந்த யானை நெருங்கி வந்தது. திரும்பி நம்மளால் வர்றார். என்ன இந்த படத்தில் சொல்ற மாதிரி என்ன ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மியூசிக் நீங்கள் வேணா போட்டுங்க. ஆனால் தலையை குலுக்கவில்லை. யானை பக்கத்தில் வந்தோடனே இப்போ டாக்டரை பார்த்து தலையை குலுக்கலை, மத்தகத்தை நன்றாக தாழ்த்தியது. அது வந்து சரண்டர் ஆகிற மாதிரி, சரிங்களா, பண்ணுது. அதுவும் எச்சரிக்கை அடையாளம் தான், சரிங்களா, அதுவும் வந்து எச்சரிக்கை தான், தம்பி வராதுங்கிறதுக்கு அந்த மத்தளத்தை வந்து தாழ்த்தி காமிக்குது. பல மணி நேரம் நீடித்து இக்காட்சியின் முடிவில் அந்த பிடி யானை பின்வாங்கியது. ரொம்ப நேரம் நம்பாலும் முன்னாடி போயிட்டே இருக்காரு, அதுவும் வந்துக்கிட்டே இருக்கு. சரி, நம்பால் வந்து ரொம்ப தைரியசாலி போல இருக்கு அப்படின்னு நம்மளோட அந்த பெண் யானை வந்து பின்வாங்கியது அப்படின்னா போயிடுச்சு, சரிங்களா. அதனை பின்பற்றி அனைத்து யானைகளும் மூங்கில் கூட்டங்களுக்குள் சென்றன. அதை பார்த்துட்டு அந்த பிடி யானை தானே முன்னாடி போயிட்டே இருந்துச்சு, அதை பார்த்த மித்த யானையும் வந்து அந்த கூட்டமாக வந்து இருந்த யானைகள்லாம் மூங்கில் கூடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கையை தூக்கி எங்களை வரும்படி
சைகை காட்டினார். அப்போ என்னாச்சு, அந்த யானையெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் டாக்டர் கே அங்கே இருக்கிறாரு. அப்புறம் வந்து சைகை காட்டி நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கே வந்து எங்களை கூப்பிட்டாரு. நானும் பிறரும் ஓடைக்குள் இறங்கினோம். அதாவது நானும் அந்த பிறர்னால் அந்த யார் யார் அவங்க கூட வந்து அந்த துப்பாக்கி ஏந்திய அவங்க வனத்துறையினர், அப்புறம் இல்லாமல் அந்த குறும்பர் அப்படின்னு சொல்கிறவங்களாம் எதுக்குள்ள சரிங்களா ஓடைக்குள் இறங்கிட்டாங்க. சரிங்களா, வனக்காவலர்கள் பின்னால் தங்கிவிட நானும் குறும்பர்களும் சரிங்களா முன்னால் சென்றோம். வனக்காவலர்கள் வந்து பின்னாடி இருந்தாங்க, நானும் குறும்பர்கள் அவங்கெல்லாம் வந்து முன்னாடி போகிறோம். சரிங்களா, பாதிக்கப்பட்ட யானை சட்டென்று சாய்ந்திருந்த மரம் அதிர நிமிர்ந்து எங்களை நோக்கி வந்தது. அதாவது அந்த பாதிக்கப்பட்ட யானை அப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து தன்னோட வலியை உணர்ந்து சரிங்களா அவங்க வந்து நம்மளை எதுவும் கஷ்டப்படுத்த வரல அப்படின்னு தெரிஞ்சு அது வந்து அவங்கள நோக்கி வந்துச்சாமா. அதன் பின்னங்கால் வீங்கி மற்ற கால்களை விட 2 மடங்காக இருந்தது. அதோட அந்த பாதிக்கப்பட்ட யானையோட பின்னங்கால் சரிங்களா பின்கால் வந்து ரொம்ப வீங்கி சரிங்களா ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. சரிங்களா, அதை கிட்டத்தட்ட இழுத்துதான் அது முன் நகர முடிந்தது. அது வந்து கிட்டத்தட்ட ஏன்னா வீங்கி இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டப்படும். சரிங்களா, நம்மளுக்கே எவ்வளோ கஷ்டம் இருக்குது அந்த மாதிரி அதுவும் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட அப்படியே காலை நகர்த்திக்கிட்டே வந்துருச்சு. சரி, அது 4 அடி முன்னால் வந்ததும் டாக்டர் அதை சுட்டார். சரிங்களா, அந்த யானை வந்து டாக்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 4 அடி முன்னால் வந்துச்சு. 4 அடி வந்தோடனே டாக்டர் வந்து ஊசி வச்சு சுட்டார். மாத்திரை அதன் தோளுக்கு மேல் பதமான சதையில் புதைந்ததும் யானை உடல் அதிர்ந்து அப்படியே நின்றது. சரிங்களா, அந்த மாத்திரை போய்பட்ட அந்த மயக்க மாத்திரை வந்து பட்டோடனே அது அப்படியே அதிர்ந்த மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு. காதுகளை அசைப்பது நின்றது. சரிங்களா, அது காது அசைக்கிறத நின்றுச்சு. அதன் அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. அப்புறமா என்னாச்சு, அந்த மயக்கம் ஊசி போட்டோன்னே நம்மளுக்கு வந்து நினைவு போகிற மாதிரி அந்த யானைக்கு வந்து அதோட அசைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, முன்காலை சரிங்களா தன்னோட முன்காலை கொஞ்சம் வளைத்து ஆடியது. சரிங்களா, முதல்ல அந்த மயக்கூசி போட்டுனே அப்படியே வந்து தள்ளாடுவாங்களே அந்த மாதிரி தன்னுடைய முன்காலை வந்து வளைச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி சாயுது. சட்டென்று பக்கவாட்டில் சரிங்களா சாய்ந்து சேற்றை அரைந்து புல் மேல் விழுந்தது. சரிங்களா, அப்புறம் கொஞ்சம் தள்ளாடி கீழே விழுந்துச்சு, புல் மேலே விழுந்துச்சு. துதிக்கையின் சரிங்களா நுனியால் எங்களை வாசம் பிடித்த பின் யானை அசைவீழ்ந்தது. சரிங்களா, அதாவது வந்து யானைக்கு அந்த மோப்ப சக்தி இருக்கும். சரிங்களா, அது மாதிரி இந்த யானை வந்து அப்படியே மோப்பம் பிடிக்குது. அவங்க மனிதர்கள் தானே இருந்தாலும் மோப்பம் பிடிக்குது. டாக்டர் கே யானையின் அருகே அமர்ந்து சுறுசுறுப்பாக வேலையை தொடங்கினார். அது வந்து கீழே விழுந்துருச்சு. அடுத்தது அதுக்கு தேவையானது எல்லாமே பண்ணும்ல, அதனால டாக்டர் கே அது பக்கத்தில் உட்காந்து அதுக்கு தேவையான வேலைகள்லாம் பண்ணுறாரு. நான் அவருக்கு உதவினேன். யார், ஜெயமோகன் வந்து அவருக்கு உதவினாராமா. காட்டுக்குள் மற்ற யானைகள் எங்களையே கூர்ந்து நோக்கி கொண்டு நிற்பதை உணர்ந்தேன். அதாவது மற்ற யானைகள் வந்து தள்ளி நின்றுட்டு இருந்துச்சுல, அதெல்லாம் வந்து இவங்களே பார்த்துருச்சா என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. யானையின் காலில் பாதி கண்ணாடி குப்பி ஒன்று முழுமையாக உள்ளே ஏறி இருந்தது. சரிங்களா, அந்த யானையோட காலில் வந்து சரிங்களா அந்த பாதி அந்த கண்ணாடி குப்பி வந்து அப்படியே காலில் மாட்டிக்கிட்டு அப்படியே உள்ள நல்லா ஏறி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாங்களாம்மா. அதை சுற்றி சீல் கட்டி கோடி இருந்தது. சரிங்களா, அந்த சீல்னா என்ன சொல்லியிருந்தேன், சீ கட்டி கிடக்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை சுற்றி அந்த சீ கட்டிக்கிட்டு அப்படியே வந்து நல்லா ஒரு மாதிரி சதன்னு அப்படியே எல்லா இடமும் பரவி சீ கோத்துருந்தாமா. கத்தியால் டாக்டருக்கு அந்த பெருக்கை வெட்டி சீல்பட்ட சதையை முழுக்க சீரிய கோடாளி போன்ற கருவியால் வெட்டி எடுத்தார். அந்த சீல்பட்ட சதையை வந்து டாக்டர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அப்படியே வெட்டி எடுத்துட்டாரு. ஆழப்பதிந்திருந்த கண்ணாடி குப்பியை எடுத்தெறிந்தார். அதுக்கப்புறமா அந்த சீப்பட்டிருந்த இடத்த வெட்டி எடுத்து அந்த குப்பையை வந்து எடுத்து வீசிட்டாரு. 1 வாரம் கூட அவளை பொழைச்சுது என்றார். சரிங்களா,
ஒரு வாரம் கூட ஆகலை. அப்புறம் வந்து அந்த யானை வந்து பொழைச்சிருச்சு, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, கவனிச்சே வாங்க. தழையணை அளவுக்கு பஞ்சை எடுத்து அதில் மருந்தை நனைத்து சரிங்களா உள்ளே திணித்து இறுக்கி வைத்து பெரிய துணி ஒன்றில் சுற்றி கட்டினார். அதாவது வந்து அந்த யானைக்கு எதுவும் வந்து ஓரளவு உசுருக்கு ஆபத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறையா பெரிய பஞ்சு, நம்மளுக்கெல்லாம் இத்தினோண்டு தொடுவாங்களா அதெல்லாம் கிடையாது, நல்ல பெரிய உருளையாட்டம் நிறைய பஞ்சு எடுத்து அந்த காலுக்குள்ளே வச்சு அப்படியே வந்து துணியால் கட்டிட்டார். சரிங்களா, அதன் பசை இறுக்கமாக ஒட்டி கொண்டது. சரிங்களா, அதோட பசை வந்து நல்ல இறுக்கமாக ஒட்டிக்குச்சு. அதன் காலில் கூடார துணி சரிங்களா, கூடார துணி சரிங்களா, கூடார துணி போன்ற தோளின் மீது சிறிய எவர் சில்வர் சரிங்களா கிளிப்புகளை குத்தி இறுக்கி அதனுடன் துணியை சேர்த்து ஒட்டி கட்டி இறக்கி முடித்தார். அதாவது நல்லா அதை வந்து பஞ்செல்லாம் வச்சுட்டு நல்லா கிளிப்பெல்லாம் போட்டு நல்லா இறுக்கி கட்டி வச்சிருக்காரு. ஏன்னா யானையெல்லாம் அது நடக்கும்போது எங்கேயாவது கிழிஞ்சு எதுவும் கீழே போடக்கூடாதுல, அதனால நல்லா இறுக்கி கட்டி வச்சிருக்காரு. அதன் மேல் கீழே கிடந்த கரிய சேற்றை அள்ளி நன்றாக பூசி மூடினார். சரிங்களா, யானைக்கு ஏன்னா அந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது அது கழிச்சு எறிஞ்சிரும்ல, அதனால நல்லா சேர்த்து எடுத்து அந்த காலில் வந்து நல்லா அப்பி விட்டு அப்படியே மூடிட்டாரு. யானையின் காதில் அதை திரும்பவும் கண்டுபிடிப்பதற்கான சிக்னலர் கம்மிலை குத்தி அணைத்துவிட்டு எழுந்தோம். சரிங்களா, அதாவது வந்து யானை வந்து கீழே விழுந்து கிடக்குதுல, அதோட காதில் திரும்பியும் வந்து அந்த கம்மல் சரிங்களா சிக்னல் கம்மலை வந்து குத்திட்டு எந்திரிச்சிட்டாங்களா அவங்க. சரிங்களா, மறைந்திருந்த யானைகள் ஒவ்வொன்றாக தரையில் கிடந்த யானையை சூழ்ந்து கொண்டன. அதுக்கப்புறம் நாங்கள் எந்திரிச்சோன்னே அந்த மறைந்திருந்த அந்த மூங்கில் கூடாரங்களில் மறைந்திருந்த அனைத்து யானையும் அந்த அடிப்பட்ட யானையை வந்து சுற்றி நிற்கிது. சரிங்களா, இன்னொரு மனிதனையும் பாருங்கள், யானைகளுக்குள்ளேயே அவ்வளோ ஒரு பண்பு. சரிங்களா, துணியை துதிக்கையால் தடவி பரிசோதனை செய்து பெரிய யானை மெல்ல பிளிர மற்ற யானைகளும் அதனை தொடர்ந்து பிளிரின. அதாவது அந்த யானைகள்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கு சரியான இடத்தெல்லாம் பார்த்துட்டு அதுங்கெல்லாம் பிளிரின அப்படிங்கிறாங்க. எல்லா யானையும் பிளிரின. சரிங்களா, ஒரு குட்டி யானை மட்டும் மார்பணியமாக மஞ்சனத்தி மரத்தடியில் நின்று காதுகளை முன்னால் தள்ளி எங்களையே பார்த்து கொண்டது. சரிங்களா, அதாவது அந்த யானைகள்லாம் சுற்றி வந்து அடிப்பட்ட யானை பார்த்துருந்துச்சு. ஒரு குட்டி யானை மட்டும் மஞ்சனத்தி மரத்துக்கிட்ட நின்று எங்களையே பார்த்துட்டு இருந்துச்சு. சரிங்களா அப்படின்னு சொல்கிறாரு. துணிக்கட்டை அவுத்துராதுள்ள என்றேன். யார் ஜெயமோகன் கேட்குறாரு. துணிக்கட்டை வந்து அவுத்துராது டாக்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எது யானை? அதுக்கு தைரியம். ஆனால் யானைக்கு பொதுவாக வெள்ளை நிறம் பிடிக்காது. அதுக்கு தைரியம் இருக்குது, இருந்தாலும் அதுக்கு வெள்ளை நிறம் யானைக்கு பிடிக்காது. சரிங்களா, சேரு பூசலைன்னா நிம்மதி இல்லாமல் காலை நோண்டிக்கிட்டே இருக்கும். அதாவது நான் ஏன் சேர பூசினேன் அப்படின்னா வந்து அதை பூசலைன்னா அதை காலை நோண்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு வெள்ளை துணி பிடிக்காது. குணமாயிடுமா என்றேன். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க, அது யானை வந்து குணமாயிடுமா அப்படின்னு கேட்டாரம்மா. அநேகமாக 15 நாளிலே பழையபடி ஆகிடும். சரிங்களா, நான் நினைக்கிறேன் ஒரு 5 நாளில் பழையபடி அது வந்து தன்னோட வாழ்வை தொடரலாம். யானையோட ரெசிஸ்டன்ஸ் பயங்கரம். சரிங்களா, ரெசிலன்ஸ் பயங்கரம். அதாவது யானைகள் அந்த தைரியம்லாம் ரொம்ப பயங்கரம். உங்களுக்கே தெரியும், யானைகள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தைரியமும் அதிகம், தன்னை காத்துக்கிற சக்தியும் அதிகம். சரிங்களா, சாதாரண ஆன்டிபயாட்டிக் கூட அபாரமாக வேலை செய்யும். சரிங்களா, அவங்க ஆன்டிபயாட்டிக்னால் உங்களுக்கே தெரியும், உங்களுக்கெல்லாம் போடுவாங்க அடிபட்டா, அது வந்து நல்லா அபாரமாக வேலை செய்யும். சரிங்களா, அது உங்களுக்கே தெரியும் என்றார். மீண்டும் டாப் ஸ்லிப்புக்கு காரில் திரும்பும்போது டாக்டர் கே
என்ன ஒரு அற்புதமான படைப்பு! என்னைக்காவது தமிழ்நாட்டில் யானை இல்லாமல் போனால் அப்புறம் நம்ம பண்பாட்டுக்கே என்ன அர்த்தம் என்றார். அதாவது வந்து நாங்கள் கிளம்பிட்டோம், காரில் திரும்பி அந்த ஸ்லோப்புக்கே கிளம்புறோம். போகும்போது டாக்டர் கே சொல்கிறார், என்ன ஒரு அற்புதம் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் யானை இல்லைன்னா ஒரு பண்பாடே இல்லாமல் போயிடும். அவ்வளோ சிறப்பாக அந்த யானையை பற்றி சொல்கிறாரு. யார்? டாக்டர் கே. சரிங்களா? அடுத்த முறை அவரை யானை முகாமில் சந்தித்தேன். அதுக்கப்புறம் ஜெயமோகன் தன்னுடைய வீட்டுக்கு போட்டு அடுத்த தடவை ஒரு யானை முகாமில் டாக்டர் கேவை சந்திக்கிறார். அவர் வந்ததும் 48 துதிக்கைகள் தலைக்கு மேல் எழுந்து அவரை வரவேற்றன. யானைகள் எல்லாமே அவரை நல்லா வரவேற்றான அப்படிங்கிறார். 48 துதிக்கைகள், சரிங்களா, யானை குறிக்குது. அவர் அவற்றுடன் கொஞ்சியபடி குழாவியபடி வேலைகளில் மூழ்கினார். அந்த யானைகளும் கொஞ்சி குழாவிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தார். ஒவ்வொரு யானையாக பார்த்து பரிசோதனை செய்து அறிக்கைகளை தயாரித்து கொண்டிருந்தார். அதாவது ஒவ்வொரு யானையாக பார்த்து இதுக்கு தேவையானது என்னென்ன அப்படிங்கிற அறிக்கைகள்லாம் பார்த்துட்டு இருந்தார். அவர் சொல்ல நான் எழுதினேன். அந்த ஒவ்வொரு யானைக்கும் அவர் அந்த அறிக்கையெல்லாம் அவர் சொல்ல நான் எழுதினேன். நடுவே சொல்லி கொஞ்சம் கம்பன் கொஞ்சம் பரணர் பற்றி பேசினார். நடுவில் அந்த செல்லி கம்பன் அந்த புலவர்களை பற்றிலாம் பேசினார். வனத்துறை அதிகாரி என்பதை மறந்த நான் மெல்ல மெல்ல அவரின் உதவியாளராகவும் ரசிகராகவும் மாணவராகவும் மாறிக்கொண்டிருந்தேன். அதாவது அவர் யார்? ஜெயமோகன் வனத்துறை அதிகாரியாக வேலை பார்த்தாருன்னு சொன்னேன். அவர் அந்த இவர்கிட்ட டாக்டர் கேட்ட பேசும்போது அதை மறந்துட்டாரா வேலையை விட்டாரா சார்னு நினச்சிடாதீங்க. அப்படியே அவர்கிட்ட மூழ்கிட்டாரா. அவருக்கு உதவி செய்கிறதாக, அவருக்கு ஒரு ரசிகனாக, அவருக்கு ஒரு மாணவனாகவே மாறிட்டார். யார்? நம்ம டாக்டர் கேக்கு நம்ம ஜெயமோகன். சரிங்களா? ஒரு நாள் அவர் வீட்டிற்கு சென்றதுமே அவர் எழுதி வைத்திருந்த பெரிய ஆய்வேட்டை எடுத்து நீட்டினார். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவர் எழுதி அந்த ஆய்வேட்டை ஒரு நாள் எடுத்து நீட்டினார். படிச்சு பாரு என்றார். அதை கொடுத்துட்டு படிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாராம்மா. அவருடன் பேசிக்கொண்டே இருந்ததில் இருட்டி விட்டது. அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருந்தேன். அப்படியே நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக இருட்டிருச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா, கிளம்புறியா? வேணும்னா இங்கேயே தங்கிக்கோ என்றார். ஏன்னா நைட்டு வேலை, யாருமே நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா என்ன வேணாம் தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறாரு. அசதியாக இருந்ததால் நான் படுத்து கொண்டே படித்தேன். அதாவது அதுக்கு மேலேயும் சரி அவரும் சொல்லிட்டாரு, நம்மளுக்கு அசதியாக இருக்குது அப்படிங்கவும் அவரும் படித்து அவர் கொடுத்ததை படிச்சிட்ருக்காரு. டாக்டர் இரவு உணவை அரை மணி நேரத்தில் சமைத்தார். நான் படிச்சுட்டு இருந்தேன். டாக்டர் இரவு உணவை சமைச்சார். 2 பேத்துக்கும் அரை மணி நேரத்தில் சமைச்சார். சரிங்களா? இருவரும் அமைதியாக சாப்பிட்டோம். சரிங்களா? அமைதியாக அப்படியே சாப்பிட்டாங்களாமா. சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயில் யானைகளை காட்டுக்குள் கொண்டு பராமரித்து திருப்பி அனுப்புவதற்குண்டான செயல் திட்டத்தை பற்றி விளக்கி கொண்டிருந்தார். அதாவது ஒவ்வொரு கோவில் யானை, சரிங்களா, கோவில் யானையை நல்லா பராமரித்து, சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அதை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற செயல் திட்டத்தை என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். இரவு 10 மணிக்கு களைப்பு காரணமாக நான் படுத்து தூங்கிவிட்டேன். 10 மணி ஆச்சுல, யாராக வந்தாலும் களைப்பு வந்துடும். அதே மாதிரி நம்ம ஜெயமோகனுக்கும் ரொம்ப களைப்பாகி தூங்கிட்டாராமா. சரிங்களா? அப்புறம் என்னாச்சுன்னு பாருங்கள். மீண்டும் வெளுத்தபோது அறையில் வெளிச்சம் இருந்தது. மீண்டும் நான் எந்திரிச்சு பார்க்குறேன், அறை வெளிச்சமாக இருக்குது. டாக்டர் கம்பளி சட்டையை போட்டு கொண்டிருந்தார். சரிங்களா? திரும்பி எடுத்து பார்க்கும்போது வெளிச்சமாச்சு. டாக்டர் கம்பளி சட்டை போட்டு இருந்தார். யார்? டாக்டர் கே. வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, யானை வாசம் அடிக்குது என்றார். யார்? டாக்டர் கே. என்ன சார், அவர் யானை வாசம்லாம் தெரிஞ்சிருக்கா? அவர் யானையை போய் மூந்து பார்த்தாரான்னு நினச்சிடாதீங்க. அவருக்கு அந்த யானைகளுடன் பழகுவதனாலே அந்த வாசனை தெரியும். சரிங்களா? என்ன வெளியே ஏதோ யானை வாசனை கேட்குது, என்னன்னு போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் கிளம்புறார். சரிங்களா? யானை கூட்டம் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்கிறாரு. இவர் யார்? ஜெயமோகன் கேட்குறாரு, ஒருவேளை யானையாக இருக்குங்கிறீங்க, யானை கூட்டம் வந்திருக்குமோ அப்படிங்கிறாரு. வழக்கமாக இந்த பக்கம் வராது. யார்? டாக்டர் சொல்கிறார். வழக்கமாக இந்த பக்கம் வராது, ஏதோ காரணம் இருக்கணும், ஏதோ காரணம் இருக்கிறதுனால தான் வருது என்று
டார்ச்சை எடுத்து கொண்டார். அதாவது வெளியே போகணுன்னா டார்ச் எடுக்கணும்னா அதை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு போகிறாரு. நானும் கிளம்பினேன். யார்? ஜெயன்மோகனும் கூட போகிறாரு. ஆனால் அதற்குள்ளாகவே டாக்டர் கே யானையை பார்த்து விட்டிருந்தார். சரிங்களா? அதுக்குள்ளேயே யானையை வந்து டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. குட்டி 2 வயசுக்குள்ளே இருக்கும். அந்த குட்டி யானை வந்து ஒரு 2 வயசுக்குள்ளே இருக்கும் என்று அவர் சுட்டி காட்டிய இடத்தில் சில காரணங்களுக்கு பின் நானும் அந்த யானைக்குட்டியை கண்டேன். சரிங்களா? அவர் இதுக்கு ஒரு 2 வயசு இருக்கும் அப்படின்லாம் பேசிட்டு போது நானும் அந்த யானையை பார்த்தேன். இந்த வயசுலே தனியாக வராதே என்றார் டாக்டர். அதான் இந்த வயசில் எப்படி தனியாக வந்துச்சு? சரிங்களா? வா பார்ப்போம் அப்படின்ட்டு பக்கத்தில் போகிறாங்க. யார்? ஜெயமோகனும் டாக்டர் கேவும். இருட்டில் வெளிச்சத்தை அடித்தால் அதன் பின் சூழலை பார்க்க முடியாது என்பதால் இருட்டுக்குள்ளேயே சென்றோம். அதாவது வெளிச்சம் அடித்தா அதோட பின் சூழல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா வெளிச்சம் அடித்தா யானைகளுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடும். அது யார் யார் எத்தனை யானை வந்திருக்குன்னு தெரியாமல் போயிடும். நம்ம வெளிச்சம் இல்லாமல் போவோம் அப்படின்ட்டு வெளிச்சம் இல்லாமல் போகிறாங்க. யானைக்குட்டி மெல்ல பிளிரியபடி துதிக்கையை தூக்கி மோப்பம் பிடித்தது. அதாவது வந்து யானைக்குட்டி வந்து அந்த சின்ன குட்டி, சரிங்களா, குட்டி யானை வந்து மெல்ல அப்படியே பிளறிக்கிட்டே அப்படியே மோப்பம் பிடிச்சிது. டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு? ஈஸி அப்படிங்கிறார். சரிங்களா? அந்த மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. யானைக்குட்டி மெல்ல மெல்ல முன்னால் வந்தது. சரிங்களா? யானைக்குட்டி அப்படியே மெல்ல மெல்ல முன்னால் வந்தது. அது நொண்டுவது போல் இருந்தது. அந்த யானைக்குட்டி வரதை பார்த்தோன்னே அது அப்படியே கால் நொன்றா மாதிரி இருந்துச்சு. காயம் பட்டிருக்கு என்றேன். யார்? ஜெயமோகன் சொல்கிறார். காயம் பட்டிருக்கு போல் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? யானைக்குட்டி மீண்டும் நின்று ஜெர்லி பசு கத்தும் மொழியில் பிளிரியது. இது ஜெர்சி பசு கத்தும் மொழியில் வந்து யானை அப்புறம் பிளிரிச்சு மீண்டும் தள்ளாடியபடி முன்னகர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் திரும்பியும் தள்ளாடியபடியே முன்னகர்ந்தது. டாக்டர் என்னிடம் நெல்லு என்று சொல்லிவிட்டு அருகே சென்றார். டாக்டர் தம்பி நீ இல்லைப்பா அப்படின்ட்டு பக்கத்தில் போகிறார். யார்? ஜெயமோகனை நெல்லு அப்படின்ட்டு அவர் பக்கத்தில் போகிறார். அது துதிக்கையை ஊசல் போல் வீசி தலையை வேகமாக ஆட்டி அவரை வரவேற்றது. அந்த யானை வந்து அவர் வந்ததும் அவர் பக்கத்தில் வந்ததும் அது அப்படியே வாங்கன்னு சொல்கிற மாதிரி தலையை ஆட்டுது. அவர் அந்த குட்டி யானையை தட்டி தட்டி அமைதியாக்கினார். அப்படியே பாசமாக பழகுவாங்களோ அந்த மாதிரி தலையை தட்டுறாரு. இவனை படுக்க வைக்கணும். யார்? அந்த டாக்டர் யானையை சொல்கிறார். இவனை படுக்க வைக்கணும். இப்போ சொல்லி புரிய வைக்க முடியாது. போய் என்னோட கிட்டை எடுத்துப்பா. கிட்னா என்னது? நீங்கள் வந்து கிட்னா குழந்தைன்னு நினச்சிடாதீங்க. அவரோட அந்த மருத்துவ கருவிகளை எடுத்துப்பா அப்படின்னு ஜெயன்மோகன்கிட்ட சொல்கிறாரு என்றார். நான் அறைக்குள் ஓடி சென்று அவரது பெரிய மருத்துவ பெட்டியை கொண்டு வந்தேன். அவரோட அறைக்குள்ளே போயிட்டு பெரிய மருத்துவ பெட்டியை வந்து யார்? ஜெயமோகன் வந்து எடுத்து வர்றாரு. சரிங்களா? டாக்டர் கே அதன் வாயில் ஊசி போட்டார். சரிங்களா? அதுக்கப்புறம் ஏன்னா அந்த யானை வந்து வலிக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுவும் வந்து எதுவும் கத்தலை. அதனால அதை உட்கார வச்சு வாயிலே ஊசி போட்டார். துதிக்கையை முன்னங்கால்களுக்கு நடுவிலிருந்து முன்பக்கம் வரை ஊஞ்சல் போல் ஆட்டி முன்னும் பின்னும் உடலை அசைத்தது. அப்படியே அந்த துதிக்கை வந்து அப்படியே ஊஞ்சல் போல் ஆட்டிச்சாமா. ஆட்டம் தளர்ந்து மெல்ல பக்கவாட்டில் சரிந்து உட்கார்ந்து விழுந்து கால்களை நீட்டி படுத்தது. அதாவது அந்த ஊசி போட்டோன்னே அது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த துதிக்கையை ஆட்டிக்கிட்டு அப்புறம் வந்து காலை நீட்டி அப்படியே படுத்துருச்சு. சரிங்களா? விளக்கு என்றார். யார்? டாக்டர் வந்து விளக்கு அப்படின்னா வந்து விளக்கு காமி அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. நான் காட்டினேன். சரிங்களா? ஏன்னா வேலை செய்யணும், விளக்கு வேணும்ல, அதை காட்டுறாரு. மறுபடியும் மதுக்குப்பை. சரிங்களா? மறுபடியும் அந்த யானை காலிலும் மதுக்குப்பை. இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க. டாக்டர் நினச்சிருப்பார், இவங்க நம்ம மனுஷங்க திருந்தவே மாட்டாங்கடா, இவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு திரும்பியும் மதுக்குப்பை அப்படிங்கிறார். சரிங்களா? இம்முறை அதன் கீழ் நுனி கால்களுக்கு வெளியே நீட்டி தெரிந்தது. சரிங்களா? இந்த சின்ன யானைக்கு அந்த கீழே காலில் வந்து கீழ்பாகத்தில் வந்து நுனியில் வந்து தெரிஞ்சிச்சு. யானை அதிக எடையில்லாததுனாலும் அதிக நாட்கள் ஆகாமல் இருந்ததுனாலும் அது உள்ளே செல்லவில்லை. அந்த கண்ணாடி குப்பி வந்து அந்த
யானை ரொம்பவும் எடை இல்லை, ஏன்னா சின்ன யானை. அது மட்டும் இல்லாமல் அது வந்து அதிக நாட்கள் வந்து ஆகாமல் இருந்ததுனாலும் அது வந்து உள்ளே செல்லலை. சரிங்களா? டாக்டர் அதை பிடித்து இழுத்து உருவினார். எது? அந்த மதுக்குப்பையும் அந்த யானை, சின்ன யானை காலில் இருந்த மதுக்குப்பையும் பிடித்து இழுத்து எறிந்தாராமா. சரிங்களா? குருதி அவர் கையை நனைத்தது. சரிங்களா? ரத்தம் வந்து அப்படியே அந்த ரத்தம் சொதன்னு அவர் கையெல்லாம் ஒரு மாதிரி இதாகி போச்சு. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. கையை உள்ளே விட்டு மதுக்குப்பியின் பாகம் ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்து பஞ்சை மருந்தில் நினைத்து உள்ளே செலுத்தி காட்டினார். அதாவது கையை உள்ளே விட்டு அந்த மதுக்குப்பையை எடுத்துட்டு, சரிங்களா, அந்த மதுக்குப்பையோட பட்டிருந்த பாகத்தை பார்க்குறார். சரிங்களா? வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு அந்த பஞ்சை எப்போதும் போல் அந்த முன் யானைக்கு, அந்த பெரிய யானைக்கு பண்ண மாதிரி பஞ்சை உள்ளே வச்சுட்டு, சரிங்களா, பஞ்சை வந்து அந்த மருந்தில் நினச்சி உள்ளே வச்சுறாரு. சரிங்களா? அப்புறம் துணியை வச்சு கட்டிட்டார். 1 மணி நேரத்தில் எந்திரிச்சிடுவான், காலையில் முதுமலைக்கு திரும்ப போயிடுவான் என்றார் கே. அதாவது 1 மணி நேரத்தில் திரும்பி எந்திரிச்சோம், காலைல அதுவே முதுமலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஆளுக்கு ஜெயமோகனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க என்ன அட்ரஸ் கேட்டு வந்து என்னமோ ரெஸ்ட் எடுத்து போகிற மாதிரி முதுமலைக்கா என்றேன். அதாவது ஜெயமோகன் கேட்குறாரு, எப்படிங்க அதுவாக முதுமலைக்கு போகும்? அதனால் அவர் கேட்குறாரு, முதுமலைக்கா என்றேன். ஆமாம், அங்கே இருந்து தானே வந்திருக்கிறான். ஆமாம், முதுமலைன்னு தானே வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். நீயும் இவனை பார்த்திருக்கே, அதாவது நீயும் இவனை பார்த்துருக்க, இவன் முதுமலைன்னு தான் வரான். அது யாரும் அந்த யானையை சொல்கிறாரு. 1.5 வருஷம் முன்னாடி நாம் முதுமலையிலே ஒரு யானைக்கு இதே மாதிரி மதுக்குப்பை எடுத்தோமே, அதாவது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? அவருக்கு ஞாபகம் இருக்கு பாருங்கள், இந்த வயசுலேயும் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஞாபகம் இருக்கப்பா, நீயும் நானும் போயிட்டு வந்தோம் முதுமலைக்கு. என்ன சார் டூர் போனீங்களா கேட்டுறாதீங்க. அந்த இன்னொரு யானைக்கு மதுக்குப்பை எடுக்க போனோம்ல, அப்போது அந்த பெரிய மஞ்சனத்து மரத்து இருந்த யானை இதுதான், அதோட காலில் இப்போ குப்பி இருந்தது தான் டாக்டர் எடுத்தார். அவன் தான் இவன். சரிங்களா? இவன் தான் அவன் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரிங்களா? மரத்தடியில் நின்னது இவன் தான். சரிங்களா? அந்த மஞ்சனத்து கிட்ட நம்ம செய்கிறதெல்லாம் பார்த்துருந்தாலும் அது இந்த யானை தான். அப்போ ரொம்ப சின்ன குட்டி என்றார். அப்போ அந்த யானை வந்து மஞ்சனத்து மரத்துக்கிட்ட நின்றது ரொம்ப குட்டி, இப்போ வந்து அது பெருசாகிட்டு. எப்படி தெரியும் என்றேன். என்ன யானையோட மூஞ்சிலாம் ஒன்றா தான் இருக்குது, இவருக்கு மட்டும் எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியும்? நம்மளோட ஜெயமோகன் வந்து உங்களுக்கு எப்படி டாக்டர் தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அங்கே பார்த்த ஒரு மனுஷனை உன்னால் திரும்பி பார்த்தா சொல்லிட முடியாதா என்றார். இப்போ ஒரு இடத்துல பார்க்குறோம்னா அந்த மனுஷனை பார்த்தா திரும்பி சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. பின்னர் டாக்டர் கே எழுந்து கைகளை பஞ்சால் அழுத்தி துடைத்து காகித பைக்குள் போட்டார். அதாவது கையை சுத்தம் பண்ணிக்கிறார். ஏன்னா டாக்டர்லாம் முடிஞ்சோடனே கை சுத்தம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணிக்கிறாரு. அவ்வளவு தூரம் உங்களை தேடியா வந்திருக்கான்? ஆச்சரியம். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? இவ்வளோ தூரம் உங்களை தேடி வந்திருக்கிறானா? ரொம்ப ஆச்சரியம்தான் போங்க அப்படிங்கிறார். பாவம், நல்ல வழி இருந்திருக்கு. யானைகள் அடையாளங்களை கண்டு கொண்டு தேடி செல்வதை பற்றி நிறையாகவே கேள்விப்பட்டிருக்கிறேன் சொல்கிறாரு. அதாவது பாவம் ரொம்ப வழி போல இருக்குது, என்னை தேடி வந்திருக்கான். ஆனால் யானைகள் பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை பார்த்துட்டாங்கன்னா மூஞ்சி ஞாபகம் வச்சுக்குமா. இது நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. எங்கேயாவது யானைகிட்ட வாழாட்டி தப்புச்செல்லாம் நினைக்காதீங்க. மூஞ்சி ஞாபகம் வச்சுன்னா நம்ம ஒரே மீதி தான், முன்னாடி சொன்ன மாதிரி சட்னி தான். 300 கிலோமீட்டர் தூரம் கூட யானைகள் தேடி செல்வது உண்டு. அதாவது வந்து 300 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் வந்துடுமா. பி கேர்ஃபுல், தெரிஞ்சுக்க என்ன சொன்னேன். சரிங்களா? அவை சிறு தகவலை கூட மறப்பதில்லை. சிறு தகவலை கூட யானை மறக்காது. அந்த மனிதனோட ஒரு மிக அறிவு கொண்டது. சரிங்களா? இருந்தாலும் ஜீப்பில் திரும்பிய எங்களை ஒரு குட்டி யானை அத்தனை தூரம் தேடி வந்தது என்னை பிரமிப்பூட்டியது. அதாவது நாங்கள் ஜீப்பில் வந்துட்டோம், எல்லாம் வீட்டுக்கெல்லாம் வந்து இத்தனை நாள் கழித்து எங்களை ஒரு யானை தேடி வந்தது ரொம்ப எனக்கு வந்து அப்படியே பிரமிப்பூட்டது தான். ரொம்ப அப்படியே நினச்சி கூட பார்க்க முடியல. நாங்கள் மீண்டும் வீட்டுப்படியை அடைந்தும் டாக்டர் கே காட்டை உற்று பார்த்தார். அதாவது வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம், அந்த இடத்துல வீட்டுக்கிட்ட வந்து அந்த படியில் வந்து கால் வச்சுட்டு டாக்டர் கே வந்து காட்டை வந்து உற்று பார்த்தாரு. இருட்டுக்குள் மெல்லிய
இருளசைவுகள் உருவாகின. அந்த இருட்டுக்குள்ளே, அந்த காடு இருட்டாக இருக்கும்ல, அதில் அப்படியே ஒரு அசைவுகள்லாம் உருவாகின. பெரிய யானை கூட்டமே அங்கே நிற்பதை காண முடிந்தது. அப்போ தான் பார்த்தோம், அங்கே பெரிய யானை கூட்டமே நின்றுட்டு இருக்குது. அங்கன்னா நீங்கள் சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா எங்கேயும் இருக்காது. சரிங்களா, அவர் திரும்பி பார்த்து பாருந்துச்சாமா. சரிங்களா, நான் விளக்கை அடிக்க போனேன். சரிங்களா, அவர் ஜெயன்மோகன் சரி எத்தனை யானை இருக்குன்னு விளக்கு அடிக்க போனாராமா. ஆனால் டாக்டர் கே வேண்டாம் என்றார். டாக்டர் விளக்கு அடிக்காதீங்க அப்படிங்கிறாராம். என்னால் அந்த கால் ஊனமான யானையை அதன் மெல்லிய கோணல் கொண்ட நடையை வைத்து அடையாளம் காண முடிந்தது. அவை முன்னால் வந்து அரை வட்டமாக காதுகளை அசைத்து கொண்டு நின்றன. அது இன்னும் நிறையா யானைகள், அதாவது அந்த சின்ன யானை மட்டும் தனியாக வரல, அவன் தனியாக வரல, நிறைய பேர்த்தோட வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன யானைகளை சுற்றி இந்த டாக்டர்லாம் வீட்டுக்கு வந்தோடனே அந்த காட்டுக்குள்ளே பார்த்தாங்களாம். நிறையா யானைகள் வட்டமாக நின்று காதை ஆட்டிக்கிட்டு இருந்துச்சாமா. சரிங்களா, அப்போ தான் அதை பார்த்தாங்களாம்மா. வந்து கூட்டி கொண்டு போயிடும் வா என்றார் டாக்டர். சொல்லிக்கொண்டே திரும்பிய போது சட்டென்று 20க்கும் மேற்பட்ட யானை பிளிரர்கள் ஒன்றாக இணைந்து பேரொலி எழுப்பினர். அது கூட்டிகிட்டு போயிடும் அந்த சின்ன யானையவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு. டக்குன்னு காட்டுக்குள்ளே பார்த்தா ஒரு 20 யானை அப்படியே பிளிருதாம்மா. சரிங்களா, அவங்க என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்த பேஷண்ட்டா சார் கூட்டு போகிறதுக்கு? அப்படி இல்லை, அந்த சின்ன யானை இல்லை, அதனால கூட்டு போகணும்ல, அதனால அப்படி சொன்னாங்களாம்மா. சரிங்களா, என் உடல் செலுத்து பூசி கண்கள் பொங்கி நிறைந்து வழிந்தன. சரிங்களா, அப்படியே அவருக்கு அழுகே வந்துருச்சா. யாருக்கு? ஜெயமோகனுக்கு. என்ன ஒரு இது பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த யானைகளில் சொல்கிறாரு. நெஞ்சடை கை கூப்பியபடி ஒரு சொல் மிச்சமில்லாமல் மனம் மேழ்ந்து நின்றேன். அதாவது நெஞ்சடைச்சு, சரிங்களா, அப்படியே கை கூப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி நிற்கிறாரா. யானை கூட்டம் துதிக்கைகளை தூக்கி வீசி சேர்ந்து மீண்டும் மீண்டும் பிளினர். திரும்பி துதிக்கை, அதாவது தும்பிக்கையை தூக்கி மீண்டும் பிளினர். ஆம், தேவ துந்தப்பிகள், சரிங்களா, துந்துபிகள் முழங்கின. அதாவது இந்த கோவில்லாம் பார்த்துருக்குறீங்களா, நிறைய இடத்துல யானைகள்லாம் கத்தும். அந்த மாதிரி ஒரு நன்றி சொல்கிற மாதிரி நல்லா யானைகள்லாம் முழங்கிச்சு. வான்முரசுகள் இயம்பின. கருமேகம் திரண்ட வானமெங்கும் யானை முக வானவர்களின் புன்னகை நிறைந்தது. அந்த நேரத்தில் எல்லா யானையும் நன்றி சொல்கிற மாதிரி கத்தி அப்படியே வானமே, சரிங்களா, வானத்துலேருந்து எல்லா யானையும் எல்லா யானையும் நன்றி சொன்ன மாதிரி ஒரு புன்னகை நிறைந்தது. என்னை வா என்று சொல்லி உள்ளே சென்றார் யானை டாக்டர். யார்? டாக்டர் கே இவ்வளவையும் பார்த்து முடித்தோடனே அந்த யானையெல்லாம் 20 யானையும் நன்றி சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். யானை டாக்டர் என்னை உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. அவங்க 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க. இந்த கதையும் முடிச்சிட்டாங்க. சரிங்களா, இதான் யானை டாக்டர். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, யானை எவ்வளோ கஷ்டப்படுது, நம்ம அதை துன்புறுத்தக்கூடாது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் அதுக்கு கஷ்டங்களை தரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் யானைகளுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அது அப்படியே ஞாபகம் இருக்குமா, எப்போ வேணாலும் தேடி வந்துடும். பி கேர்ஃபுல். நீங்கள் பாட்டுக்கு யானைக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். சரிங்களா, டாக்டர் கேவை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, பார்த்துருவோமா. யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்ட டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி தமிழகத்தின் முக்கியமான காட்டியல் வல்லுநர்களில் ஒருவர். யார்? நம்மளோட வி கிருஷ்ணமூர்த்தி இந்த தமிழகத்தின், சரிங்களா, முக்கியமான காட்டியல் வல்லுநர்களில் ஒருவர். யார்? இந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லலாம். யானைகளுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர். யார்? வி கிருஷ்ணமூர்த்தி. மார்ப்பணிங்க, யானைகளுக்காகவே தம் வாழ்நாளை அர்ப்பணித்தவர். உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களில் ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். மார்ப்பணிமா, உலக புகழ்பெற்றதில் நிறையா அறிவியல் சார்ந்த இதழ்கள் நிறைய ஆய்வு கட்டுரைகளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். டாக்டர் கே என்கிற கிருஷ்ணமூர்த்தி. வனப்பேருநர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான மார்ப்பணிங்கம்மா வேணுமேனம். சரிங்களா, இந்த வனப்பேருநர்களுக்கு வழங்கக்கூடிய விருது மாதிரி என்னது அப்படின்னா வேணுமேனன் ஏலிஸ் என்ற விருதினை 2000 ஆண்டில் பெற்றவர். 2000ஆம் ஆண்டில் பெற்றவர். சரிங்களா, வனப்பேருநர்களுக்கு
வழங்கப்படும் மிக உயரிய விருதான வேணுமேனன் ஏலிஸ் என்கிற விருதை 2000ஆம் ஆண்டு பெற்றவர் டேஷ் டாக்டர் கே. சரிங்களா, எப்படி வேணாலும் கேட்கலாம். தமிழக கோவில் யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் டேஷ். ரொம்ப முக்கியம், தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் உள்ள யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டத்தை அளித்தவர் யார் அப்படின்னா அளித்தவரில் உருவாக்கியவர் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா டாக்டர் கே என்கிற கிருஷ்ணமூர்த்தி. அரசின் மூலம் செயல்படுத்தியவர். இந்த யானைகள் கோவில் யானைகளுக்கு அரசின் மூலம் வன புத்துணர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கே. இதான் இவரை பற்றின விஷயங்கள். சரிங்களா, இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இது அப்புறம் இன்னொரு பாக்ஸ் கொடுத்துறாங்க. மனிதர்கள் தவிர்த்த மற்ற விலங்குகள் யானை அதிக நாட்கள் வாழும் தரைவாழ் விலங்கு ஆகும். மார்பணிக்குமா, மனிதருக்கு அப்புறம் ஒரு அதிக வாழ்நாள் வாழ்வது யானை தான். சரிங்களா, மார்பணிங்க. வேட்டை விலங்குகளும் காட்டுயிர்களின் உணவு படிவு நிலையில் உயர்நிலையிலுள்ளவையும் ஆன சிங்கம், புலி முதலியவனவும் நெருங்க அஞ்சும் வலிமை கொண்டவை. அதாவது சிங்கம், புலி வந்தாலும் ஒரு நல்ல தைரியமுடையவை யானை அப்படின்னு சொல்லலாம். யானைகள் குடும்பமாக வாழும். சரிங்களா, ஒவ்வொரு யானையும் தன்னோட ஒரு குடும்பமாக வாழும். சரிங்களா, குடும்பம்னா ஃபேமிலியாக. சரிங்களா, நம்மள மாதிரி. சரிங்களா, இவை அதிக ஞாபக சக்தி கொண்டவை. யானைக்கு அதிக ஞாபக சக்தி கொண்டவை. அதிக ஞாபக சக்தி கொண்ட விலங்கு கேட்கலாம். சரிங்களா, யானைகளில் 3 சிற்றினங்கள் இன்று உலகில் எஞ்சியுள்ளன. சரிங்களா, மிஞ்சியுள்ளன சொல்லலாம். சரிங்களா, யானைகள் 3 சிற்றினங்கள் எஞ்சியுள்ளன அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அவை ஆப்பிரிக்கா புதர்வெளி யானைகள். சரிங்களா, அதில் அந்த 3 மிஞ்சியுள்ளனன்னு சொல்கிறாங்களா, அதில் ஒன்று ஆப்பிரிக்கா புதர்வெளி யானை. மார்க் பண்ணிங்கம்மா, ஆப்பிரிக்கா புதர்வெளி யானைகள். அப்புறம் சரிங்களா, வேற என்ன, ஆப்பிரிக்கா காட்டு யானைகள் மற்றும் ஆசியா யானைகள். இது மட்டும்தான், இந்த 3 தான் எஞ்சிருக்கு. சரிங்களா ஆகும். பொதுவாக எல்லா யானைகளுக்கும் ஏறத்தாழ 70 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. மார்க் பண்ணிங்க, எத்தனை ஆண்டுகள்? 70 ஆண்டுகள். சரிங்களா, இதெல்லாம் தான் முக்கியமானது. சரிங்களா, இது தாம்மா இந்த யானை டாக்டர் கதை. நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி நம்ம இயற்கை சீற்றழிக்கிறதுக்காண்டி அந்த காட்டுக்குள்ளே போய் நம்ம சந்தோஷத்துக்காண்டி மது குப்பைகளை போட்டுடுறோம். அது அந்த யானைகளை கஷ்டப்படுத்தி அது மிகவும் துன்புற்று. சரிங்களா, வாழவே ரொம்ப கஷ்டப்பட்டு அது மிகவும் துன்புறுது. அதெல்லாம் ஒரு பாவம் இல்லையா? இனிமேல் அதெல்லாம் நம்மளாம் பண்ண மாட்டோம். இருந்தாலும் அப்படி பண்ணுறவங்களா இருந்தாலும் அப்படின்னா பண்ணக்கூடாது. சரிங்களா, அதோட நம்மளோட வாழ்விடங்களுக்கு நம்மளை அது கஷ்டப்படுத்துதா? இல்லை. சரிங்களா, நம்ம தான் அதை கஷ்டப்படுத்துகிறோம். இனிமேல் இதெல்லாம் பண்ண மாட்டோம். அதுவும் இல்லாமல் இயற்கையை பழக்க தெரிந்து கொள்ளுங்கள், மிருகங்களை காக்க தெரிந்து கொள்ளுங்கள். இந்த யானை டாக்டர் என்ற குறும்பு தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு கருத்தை கூறியிருக்கும். இதில் இந்த ரொம்ப முக்கியமான சொல்லணும்னு நினச்சேன். யானை குறிக்கும் வேறு சொற்கள் நிறைய இருக்குது. ஒரு வாட்டி சொல்லிடுறேன். கயம், வேளம், களிறு, பிளிறு, களபம், மாதங்கம், கைம்மா. சரிங்களா, கைம்மானா நீங்கள் கைமா புரோட்டா போயிடாதீங்க. கைம்மா, வாரணம், அஞ்சனாவதி, அப்புறம் அத்தி, அத்தினி, அப்புறம் அரசுவா, அள்ளியன், அனுபமை, ஆணை, இபம், இரதி, குஞ்சரம், வல்பி விலங்கு. சரிங்களா, வல்விலங்கு. சரிங்களா, வல்விலங்கு, கரி, அஞ்சனம். இதெல்லாம் யானையை குறிக்கும் வேறு பெயர்கள். சரிங்களா.